ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4ஓட நெக்ஸ்ட் பாட்டை டாக்ட் வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற வேற ஒரு பெயிண்டர் மட்டும் தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். நானே என் சண்டை அடிக்கிறதுக்கு அவ்வளோ யோசிப்பேன். என் ஒய்ஃப் அந்தளவுக்கு திட்டுவேன், ஏன் பேபி இந்த மாதிரியாட அடிச்சிங்கிற மாதிரி உள்ள என்றான வேகத்துலையே அந்த பர்சன்ஸ் கூட கன்னெல்லாம் வச்சுருக்காரு, ஷூட்லாம் பண்ணலை, ஃபைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி அந்த 20 பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு அதே பிளேஸில் நம்மகிட்டே நான் சும்மா இருக்கிற பர்சன் தான் அவருமே தான் மாஃபியாவா, அவருமே சேஞ்ச் ஆகிருப்பார்ல, அவருக்குன்னு எல்லாம் ஃபைட்டிங் கில்ஸ்ன்னு தெரியுங்களா. குக்கி இந்த மாதிரி அடித்த மூமெண்ட்டுக்கு நேராக குக்கி கிட்ட வேகமாக வந்து குக்கியோட ஹேண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணபடி குக்கிமா உனக்கு என்னமா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேஸை கப் பண்ணா, இவன்டா அடித்தான், நான் இன்றைக்கி டெட் ஆகிடுவேண்ணா, எனக்கு இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபியூனல் அட்டுவீங்களா, நீங்கள் உங்கள் 2 பேர் முன்னாடி என்னை கேள் பண்ணுவேனுங்கிற மாதிரி இவங்க என்னை மிரட்டாங்க தெரியுமா மாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுனா என்ன திமிருண்டா, ஏன் சண்டைக்கிட்ட இந்த மாதிரி பேசுவீங்கடானுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் சிங்கிள் பர்சன்டாக 20 மெம்பர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறாரு. இப்படி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க அந்த பிளேஸில் கரெக்டாக நம்மகிட்டே என்றாகி பேரண்ட்ஸ் 2 பேருமே அந்த 20 மெம்பர்ஸ் கூட ஃபைட் பண்ணுறாங்க. அப்பா இனி நமக்கு ரெஸ்ட்டுடா, டே கோபுரா இங்கே வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கோபுரா கரெக்டாக குக்கிக்கிட்ட வந்தா, என்னடா என்ன கரெக்டான டைட்டில் என்ட்ரு பண்ணி காப்பாட்டுனா, என்ன வாடா போடான்னுட்டு இருக்க உன் ஹயாங்டா, டே இன்னொரு திருப்பு ஹயாங்னு சொன்னேன் நானே இன்றைக்கி உனக்கு ஃபியூனலை நடத்திடுவேன் அப்படிங்கிறபடி குக்கி சொல்கிறது கேட்டு, டே அப்போ இன்னும் ஹயாங்கை எப்போதுமே ஏற்றுக்க மாட்டியாடா, ஸ்னேக்கை எவனாவது ஹயாங்னு ஏற்றுப்பானாங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்னேக்கை ஹேண்ட்ஸில் வச்சபடி நம்ம குக்கி கோபராகிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்காரு. டே நான் அடிக்காடடா அடிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம குக்கி கோபராகிட்ட ப்ளே பண்ணுறத பாட்டு ஷாக்கு. குக்கி ஸ்னேக்கு கிட்ட ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தா பேரண்ட்ஸ் 2 பேரும் அந்த 20 மெம்பர்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணுற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த பிளேஸில் நம்ம டேக்குக்கு பாட்டப்படி பாயிண்ட் பண்ணபடி கன் ஷூட் பண்ணுற மூமெண்ட்டுக்கு நம்ம ஜேகே டக்குன்னுட்டே ஹக் பண்ணபடி கிரிப்பாக போச்சோம். குக்கியுமே கோபுரா ஹேண்ட்ஸில் வச்சு கோபராகிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருந்தவர் டேட் மாம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் இந்த மாதிரி கன் ஷூட் பண்ணதை பாட்டு ஜேகே டென்ஷன் ஆகி டேயை ஹக் பண்ணின அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு போனா போட பனிஷ் பண்ணிவிட்டு விட்டுலான்னு பார்த்தா இந்த மாதிரியாரா பண்ணுறீங்கிற மாதிரி பேக் சைட்லேருந்து 2 லாங்காக இருக்கிற ஒரு ஸ்வாடு மாதிரி நைஃப் இருக்குது, அதை எடுத்த வேகத்திலேயே ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோட ஹிப்பு நெக்கு செஸ்னுங்கிற மாதிரி சொருகி கட் பண்ணி கில் பண்ணுறாரு. நம்ம ஜேகே தான் ஸ்வாடை வச்சு அப்படி ப்ளே பண்ணுறாருன்னு பார்த்தா டேக்கிட்ட இருக்கிற ஷார்ட் நைஃபை வச்சு ஆப்போசிட்டில் அட்டாக் பண்ண வர பர்சன்ஸை அட்டாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி இத்தனை பர்சன்ஸுக்கிட்ட சிங்கிளாக பாடி கார்ட்ஸ் யாருமே இல்லாமல் நம்ம டேக்குக்கு 2 பேர் மட்டுமே அங்கே இருக்கிற மொட்டை பர்சன்ஸையும் அட்டாக் பண்ணி கில் பண்ணிவிட்டு அப்படியே குக்கியை பாட்டு நோட் பண்ணால் காலேஜில் இருக்கிற மொட்டை பர்சன்ஸுமே இந்த மூமெண்ட்டை போட்டுட்டு ரொம்ப ஷாக்கானா அந்த காலேஜுக்குள்ளே மார்க்கு பாடி கார்ட்ஸோடு இப்போ தான் என்ட்ரு ஆகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரு ஆகி பாஸ் லேட் ஆயிடுச்சு சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நோட் பண்ணால் அங்கே அத்தனை பர்சன்ஸும் டெட்டாக கிடக்கிறத பார்த்துட்டு அதுக்குள்ளே ஃபைட்டை என் பண்ணிட்டாரா, ரொம்ப லேட்டாக வந்துட்டு மார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாடி கார்ட்ஸ் காரை விட்டு 15% அந்த காரை விட்டே வெளியே வந்துருப்பாங்க. நம்ம டேக்கையும் ப்ரொடெக்ட் பண்ண வந்துருப்பாங்க. பட் அதுக்குள்ளே ஃபைட்டை நம்ம டேக்குக்கே என் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி இத்தனை பாடி கார்ட்ஸ் வந்ததை பார்த்துட்டு இன்னும் ரொம்ப பயண்டா ஹாரிடா, என்னவி குக்கியோட ஃபேமிலியே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணால் கோபராவை ஹேண்ட்ஸில் வச்சபடி ப்ளே பண்ணிட்டு இருந்த குக்கி தான் கோபராவை தூக்கி வீசின வேகத்திலேயே நேர வேகமாக வந்து ஜங்குக்கையும் டேயை ஹக் பண்ணபடி ஐயோம்மா என்ன மாதிரி ஒரு ஃபைட்டிங் கில்ஸுடா, ஏன் மாம் டாடா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ ஹாப்பி. டே குக்கி உன்னை வண்டளவுக்கு அடிச்சிருக்கான், வலிக்கலையா என்ன டேட், நான் ஒரு மாஃபியா ஃபேமிலியை சேர்ந்த பர்சன், நெக்ஸ்ட் இந்த பிளேஸில் மாஃபியா கிங்காக கூட ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டே வந்து குக்கியோட காட்டை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, என்னவாகுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காட்டை பிடிச்சிட்டு இருக்குண்ணா, என்னம்மா இப்போ மாஃபியா கிங்கு நம்ம டேடுனா டேடுக்கு அப்புறம் நான் தானே, அந்த மாதிரி திங்க் பண்ணவே பண்ணாட,
நான் உன்னை மாஃபியா ஒர்க்கில் எப்போட்டும் இன்வால்வ் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக இந்த மாதிரி பேசுனா விடு டைமா பேபி எவ்வளோ ஆசையாக சொல்லிகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பேபி ஆசையாக வர சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன் ஆகி குக்கியை போட்டு முறைக்கிறாரு. என்ன இந்த மாதிரிலாம் முறைச்சிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுனா நம்மகிட்டே அப்படியே ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ்லாம் எடுத்து குக்கியோட ஃபேஸில் அடிபட்டிருக்க பிளேஸ்லாம் அப்படியே ஆயில்மெண்ட் எடுத்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். மாமியும் டேடையும் போட்டதுக்கப்புறம் காலேஜையும் மறந்துட்டார், வீயும் மறந்துட்டார். ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணப்படியும் டே கிட்ட ப்ளே பண்ணப்படியும் நம்ம குக்கி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இவங்கடா இவங்களோட பேரண்ட்ஸா அப்படிங்கிற மாரி ஷாக்கானா அங்கே இருக்கிற பர்சன்ஸ் பாடி பேருக்கு ஜங்குக்கு வந்து இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 மாஃபியா பர்சன் ஜேகேங்கிற அந்த நேம் தெரியும்ல அந்த மூமெண்ட்டுக்கு. டேய் குக்கி ரொம்ப ரிச்சான பர்சன்ட் அவங்க டேடோட பிஸ்னஸ்மேன்னு சொன்னீங்க. அவன் டேடு ஒரு மாஃபியா பர்சன்ட்ரா, இந்த கண்ட்ரிலே நம்பர் 1 மாஃபியாடா, மாஃபியா கிங்குடா. இவங்க ஃபேமிலி வேறு ஏதோ ஒரு நேம் சொல்லிலாம் கூப்பிடுவாங்க. மாஃபியா ஃபேமிலின்னு சொல்லி தாண்டா கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு கேட்டு நம்ம கொஞ்சம் ஷாக் ஆகி குக்கியை நோட் பண்ணால் நம்ம குக்கியும் குக்கியும் சுற்றி ரவுண்டாக பண்ண பொசிஷன்டா பாடி ஆர்ட்ஸ் அவ்வளோ விரும்பி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தா குக்கி அதுக்கப்புறம்னா அந்த ரிங் பாக்ஸை டச் பண்ண சொல்ல திங்க் ஆகுது. வியோட திங்கிங் வருது. பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம பேரண்ட்ஸ் மூலிமா நம்ம ப்ரப்போஸ் பண்ணணும்னு திங்க் பண்ணுமே. இப்போ அவன் எங்கே இருப்பான் அப்படிங்கிற மாரி வியை தேடுனா கிளாஸ் ரூமுக்கே போயிருப்பார். கிளாஸ் ரூமில் போய் ரொம்ப டென்ஷனாக இருந்தா டே எங்கள் பாட்டியா இதான் மாஃபியா ஃபேமிலியா அப்படிங்கிற மாதிரி ஹாரி மொபைலில் குக்கியோட ஃபேமிலி அதாவது நம்ம பாய்ஸஸோட பிக்கை காட்டுறாரு. இதுதான் மாஃபியா ஃபேமிலியா, குக்கியோட டேடு மாமு இவங்க அவங்களோட அதாவது நம்ம குக்கி ஜங்குக்கு முன்னாடி இருக்கிறாங்களா ஹயங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பி ஜின்னு ஜேகப்பு ஒயனு அப்புறம் நம்ம சுகர் ஜிமினா அவங்களோட சன்ஸு நம்ம குக்கிக்கு இன்னொரு சிஸ்டர் காட்டு ஜானானுங்கிறது தெரியும். இருந்தாலும் இவங்க எல்லாருமே மாஃபியா ஒர்க் பண்ணுற பர்சன்ஸுங்கிற மாதிரி நாம் ஃபேமிலி பர்சன்ஸோட மொட்டை டீட்டெயிலுமே மொபைலில் இருக்கிறது சர்ச் பண்ணி பார்க்க சொல்ல இருக்கிறது அப்படியே நம்ம வீட்டை காட்டவும் ஏற்கனவே நம்ம குக்கியை பார்த்தாலே இரிட்டேட்டிங் ஆவார். இப்போ இவர் வந்து நம்பர் 1 மாஃபியா பர்சனோட ஒரே சன்னு தெரிஞ்சு அடுத்த செகண்டே அள்ள விட்டுருச்சு. என்ன இவன் நம்பர் 1 அந்த மாஃபியா கிங் ஜேகேவோட சன்னா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்துலேயும் டென்ஷன்லேயும் ஏற்கனவே இக்னோர் பண்ணவர் இப்போ நர்வஸே ஆகிட்டார். குக்கியும் சரி நம்ம மாஃபியா ஃபேமிலியும் சரி திங்க் பண்ண சொல்லி அவருக்கு அவ்வளோ பயம் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக் நேராக பிரின்ஸிபல்கிட்ட மற்ற ப்ரொஃபஸர்கிட்ட எல்லாத்தையுமே பேசிட்டு குக்கி கரெக்டாக குக்கியோட கிளாஸ் ரூமில் விட்டுட்டு நேராக குக் 2 பேருமே அங்கேருந்து கிளம்புனா போச்சு. இப்போ எல்லாமே போச்சு. என் மாம் கூடயும் என் டேடு முன்னாடியும் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்ங்கிற மாதிரி திங்க் பண்ணி எவ்வளோ பெரிய ஒர்க்கை பண்ணி வச்சேன். எல்லாத்தையுமே அவனை வேஸ்ட் பண்ணிட்டானுவலே அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் இந்த மாதிரி நம்ம குக்கி புலம்பிட்டு இருந்தான். குக்கியோட வீட்டுக்கிட்டடா நம்ம கோபுரா இருக்குது. என்ன குக்கி என்ன கிளாஸ் ரூம் போலியா நீ அப்படிங்கிற மாதிரி கோபுரா இருக்கிட்ட பாட்டுட்டு டே நீ மாம் கூட கிளம்பலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மாமன் டாடும் உன்னை கிளாஸ் ரூமுக்குள்ளே விட்டுட்டு போகிற விக்கெட்டில் என்னை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு குக்கி டென்ஷன் ஆகி கோபுராவை அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்குறாரு. உண்மையை சொல்லு, என் மேம் டாடுங்க 2 போனது உனக்கு தெரியலையா, இல்லையா மாம் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டுக்கு உன்னை இங்கே விட்டுட்டு போனாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் கரெக்டாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறான். நம்ம சொல்லியே வேண்டாம். அப்படி தான் குக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஏண்டா டே தம்மா டூண்டு இருக்கிற நீ என்ன சேவ் பண்ணுவேன், என்னையே சேவ் பண்ண எனக்கு தெரியாதாடா அப்படிங்கிற மாதிரி கோபரா பாட்டு கட்டுனா. ஏண்டா டே அத்தனை பர்சன்ஸ் உன்னை அட்டாக் பண்ண சொல்ல எவ்வளோ வேகமாக என்ட்ராகி அந்த பர்சன்ட் அட்டாக் பண்ணி உன்னை சேவ் பண்ணேன். என்ன பார்த்தாடா தம்மா டூண்டு இருக்கிறேன்னுங்கிற டே நான் உன் ஹைட்டை விட வளர்த்திடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரா குக்கியை விட வளர்த்தியா இருக்காருல நம்ம மாட்டுக்கு நான் உன்னை விட வளர்த்தி நீ என்னையை திட்டுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன மாதிரி திட்ட என்ன பண்ணி திட்டுறதை பட்டுட்டு இரு இன்னைக்கு ஹவுஸுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், உனக்கு சர்ஜரி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏடி எனக்கு சர்ஜரி பண்ண போறியா, என்னடா பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டான். என்னை விட ஹைட்டாக இருக்கேன் நல்லா உன்னை ஷார்ட் ஆக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டே குக்கி ப்ராப்ளம் பண்ணாட்டுடா, ஏன்டா இந்த மாதிரி புதுசெல்லாம் யோசிக்கிறேன், எனக்கெல்லாம் சர்ஜரி ஒன்று நீ பண்ணாடாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுரா பயங்கரமாக அடம்பிடிக்கிட்டு இந்த மாதிரி அடம்பிடிச்சான். கரெக்டாக கிளாஸ் ரூமுக்குள்ளே கோபுராவை ஹேண்ட்ஸில் வச்சபடியே கரெக்டாக ஜாக்ஸி பக்கத்தில் வந்து உட்காரவும் கோபுரா ஜாக்ஸியை பாட்டு பயங்கரமாக மறைக்கிட்டு 1 டேட்டு நான் டைம் சொல்லியிருக்கேன்,
அவளை பாட்டு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு எப்போ பார்த்தாலும் ஏன் என் ஃப்ரெண்டை பாட்டு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் குக்கி இந்த மாதிரி பேச கோபராவுக்கு தான் தெரியுமே ஜாக்ஸி வந்து ஒரு பேட் பர்சன்ட்டுன்னு அந்த மூமெண்ட்டுக்கு ஜாக்ஸி இன்னும் கோபமாக முறைஞ்சபடி இருந்தா ஜாக்ஸி பையட்டிலேயே கோபராவை பார்த்துட்ருக்கா இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே ஆஃப்டர்நூன் லஞ்ச் பிரேக்கில் தான் கேண்டீனில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம குக்கியோட நெக்கை ஹோல்ட் பண்ணபடி சுற்றி வளர்ச்சி ரோலிங்கில் தான் கோபரா உட்காந்துருந்து அந்த கேண்டீனில் எத்தனை பர்சன்ஸ் என்னென்ன பண்ணுறாங்கங்கிற மாரி நோட் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த மாரி வியும் ஹாரியும் கரெக்டாக அதே கேண்டீனுக்குள்ளேன்றானா ஹாரிடா பாட்டியாடா இந்த பிளேஸில் எல்லாரும் பயத்தில் நர்வஸில் நடுங்கிட்டு இருந்தா அவன் மட்டும் நெக்கை ஹோல்ட் பண்ணபடி அந்த ஸ்னேக்கை வச்சுட்ருக்கான் பாரு அப்படிங்கிற மாரி சொல்லவும் அந்த ஸ்னேக்கு தானே அவனை சேவ் பண்ண வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக ஹாரி கோபராவை பாயிண்ட் பண்ணான். கோபரா கரெக்டாக நம்ம வியை நோட் பண்ணுது இப்படி நோட் பண்ணிவிட்டு டே குக்கி உன்னோட பாய் ஃப்ரெண்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இந்த மாதிரி சொன்னால் இது ஏன் பாய் ஃப்ரெண்டா அப்படிங்கிற மாதிரி குக்கியுமே வியை நோட் பண்ணிவிட்டு அடிரு அவன் ஏன் பாய் ஃப்ரெண்டுங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி குக்கி கவரை நோட் பண்ணான். நான்டா மொபைலில் நிறைய டைம் நீ அவன் பிக்கை அப்படி சூப் பண்ணி ரசிச்சதையும் பிக்கிஸ் மலையாக பொழிஞ்சதையும் அப்படியே மொபைலில் ஹக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணதையும் நான் தான் பாட்டினே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபரா இந்த மாதிரி சொன்னால் என் பெட்ரூமுக்குள்ளே நீ ஏன்டா வண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திட்டுறாரு. டே ஹால் ஹவுஸும் ஏன் கண்ட்ரோலு நான் எங்கே வேணாலும் போவேன் எப்படி வேணாலும் இருப்பேன் உன் ரூம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். கோபரா இந்த மாதிரி பேசினா என் ரூம்குள்ளே எனக்கு தெரியாமல் வந்ததே தப்பு ஆல் ஹவுஸு ஓன் கண்ட்ரோல்லையா இருடா இன்னைக்கு பண்ணேன் டே எனக்கு ரொம்ப பசிக்குதுடா போ எக்கு இருந்தால் வாங்கிட்டு வாடா. எக்கா ஆமாம் குக்கி நீ மட்டும் சாப்பிட்ற விடவிடமாக சாப்பிட்ற எனக்கு இங்கே விடவிடமாக சாப்பிட ஒன்றும் இல்லை போ எக்கு வாங்கிட்டு வா ஒரு ட்ரே எக்காவோட வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி எக்கு கேட்பாரா இந்த மாதிரி கோபுரம் எக்கு கேட்குறத பார்த்துட்டேன். ஒன்றை வேணா அந்த பிளேஸில் நான் ஃப்ரை பண்ண சொல்கிறேன் இங்கே இருக்கிற பர்சன்ஸுக்கு கொடுக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கோபராக்கிட்ட இந்த மாதிரி பேசினா கரெக்டாக நம்ம குக்கியை கிராஸ் பண்ண போயிடி போகிற மூமெண்ட்டை கோபராவும் சரி குக்கியும் சரி 2 பேருமே நோட் பண்ணுறாங்க. சும்மா சொல்ல கிடையாது குக்கி உன் பாய் ஃப்ரெண்டு செம்ம அப்படிங்கிற மாதிரி கோபரா இந்த மாதிரி சொன்னால் உனக்கு என்ன திமிருண்டா என் பாய் ஃப்ரெண்டை நீ சைட் அடிப்பேன் டாய் ஏன்டா அந்த மாதிரி மீனிங்கில் திங்க் பண்ணுற பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்கன்னு நிஜமாலுமா உனக்கு பிடிச்சிருக்கா அப்போ மாமுக்கு பிடிக்குமா எனக்கே பிடிச்சிச்சு மாமுக்கு பிடிக்காம இல்லையா கண்டிப்பாக மாமுக்கு டேட்டுக்கு நம்ம ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆமாம் எப்போ லவ சொல்லுவேன் அடடா நான் எத்தனை வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே மவுட்டுக்குள்ளேயே முணுமுணுக்கிறாரு இந்த மாதிரி முணுமுணுத்தான் என்னடா வார்த்தையே வரல அப்படிங்கிற மாதிரி கோபுரா குக்கியோட மவுட்டுக்குள்ளேயே போயிருமலுக்கு ஏன்டா விட்டா என் மவுட்டுக்குள்ளே போயிருவங்களுக்கு கடித்து சாப்பிட்ருவேன் ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி கோபுரா கிட்ட கத்தி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை மட்டும் கேண்டீனில் இருக்க எல்லாருமே நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஜாக்ஸி தான் ஏன்டா இந்த கட்டுற அப்படிங்கிற மாதிரி சொன்னான். டே கோபுரா உள்ளுங்க மாதிரியே நீ கிளாஸ்ன்னு போடா டென்ஷன் ஆக்காட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் ஏன்டா போனோம் அப்படிங்கிற மாதிரி கோபுரா குக்கி கிட்ட ஃபைட் பண்ணிட்டு குக்கி கோபுரா விட்டுட்டுறாரு. பார்க்குற எல்லாருக்குமே என்னடா ஸ்னேக்கு கிட்ட பேசுகிறானுங்கிற மாதிரி தெரியுது. பட் கோபுரா என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலாக நம்ம குக்கியும் பேசுகிற அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ கரெக்டாக கோபுரா மட்டும்தான் கேண்டீனில் இருக்குது. இன்னும் குக்கிக்கு திமிர பற்றியா அவனுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஃபுட்டை மட்டுட்டே சாப்பிட்டான் என்னை பார்க்க வச்சே சாப்பிட்டான். அவனுக்கு கண்டிப்பாக டொமக் சொல்லிட்டுருணும் 2 எக் அட்லீஸ்ட் ஒரே ஒரு எக்காவது எனக்கு வாங்கிட்டு வரலாம்ல ரொம்ப பசிக்குது. என் மாமன் என்னென்னா குக்கியை பத்திரமா பார்த்துக்கோன்னு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. குக்கி என்ன எனக்கு சாப்பாடு கொடுக்காமலே நான் கொல்ல போகிறான் அப்படிங்கிற மாதிரி புலம்பன பொசிஷன்லேயே அந்த டேபிள் இருக்கும்ல அந்த டேபிளே உட்காந்துருக்குது. குக்கி எந்த பிளேஸில் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தார் அதே டேபிளில் உட்காந்துருக்குது. அங்கே ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் தான் கோபுராவை பாட்டு பயத்தில் ஒர்க்கே பண்ணாமல் பயத்துலேயும் நர்வஸில் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் ஒர்க்கை பாருங்களேன் நான் பசி தாங்க முடியாமல் சுருண்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கோபுரா இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கோபுரா இந்த மாதிரி இருக்கிற பொசிஷனை நோட் பண்ணிவிட்டு நம்ம கோபுரா குக்கிக்கிட்ட பேசினது எனக்கு எக்கு வேணுங்கிற மாதிரி அதுக்கு பசிக்குதுங்கிறடா அது நம்ம குக்கிக்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம்ல எல்லாத்தையுமே நோட் பண்ணியிருப்பாரு. கரெக்டாக கோபுரா பக்கத்தில் வந்து நிற்கமோ எப்போங்க வேண்டா அப்படிங்கிற மாதிரி கோபுரா எழுந்துக்கிட்டா வீடா அப்படியே கோபுராவுக்கு பக்கத்தில் ஒரு பிளேட்டுக்கு பக்கத்தில் 3 எக்கு இந்த மாதிரி எக்கை வச்ச பொசிஷன்லேயே நீ ரொம்ப பசியாக இருப்ப பொழுது அடா
எங்கே இந்த ட்ரீ எக்கடா இருக்குது, இது உனக்கு போடுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே வச்ச வேகத்திலேயே என்ற கேண்டீனை விட்டு ஓடிடுவார். இந்த மாதிரி கேண்டீனை விட்டு நம்ம போகிற டப்பாட்டுது. ஐயோ இந்த குக்கிக்கு தான் ஹார்ட் இல்லைன்னு நினச்சேன். பட் குக்கியோட பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நல்ல ஹார்ட். கண்டிப்பாக இந்த பர்சன்ட் என்ன பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த எக்கையுமே அப்படியே ஃபுல்லாக அந்த சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் அம்மா கோவரா நேராக குக்கி தேடி வந்தா. இங்கே இந்த மாதிரி இருந்தான் ஜங்குக்கு தான் மாஃபியா ஒர்க்கு பார்க்குற பிளேஸில் போய் அந்த சார்லி இதுக்கு மேலே நான் விட்டு வைக்கிறடா இல்லை, அவன் ப்ராப்ளத்துக்கு மேலே ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கான், என்னோடய சண்டை எனக்கு அட்டாக் பண்ணுற அளவுக்கு வந்துட்டான், டே சார்லி நீ ஒன்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டென்ஷனில் அந்த சார்லியை நான் கீல் பண்ண போகிறேனுங்கிற மாதிரி பாய்ஸஸ் கூட சேர்ந்து சார்லியை கில் பண்ணதுக்கு பிளான் போட்டுட்ருப்பாங்களா. இந்த மாதிரி நம்ம ஜேகே பிளான் போட்டுட்டு இருந்தோம் நம்ம டே அப்படின்னா இல்லை, டேரெக்டாக சார்லியோட பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிறாரு மாஃபியா டேவாவே. இந்த மாதிரி மாஃபியா டேயா நேராக உள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டை அங்கே இருக்கிற சார்லியோட பாடி கார்டு நோட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ்க்கு டே வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவன் எங்கே வரானுங்கிற மாதிரி சார்லி ஷாக் ஆகி அண்ட் டோரை ஓப்பன் பண்ணபடி உள்ளே என்ட்ராகிற நம்ம டேயை நோட் பண்ண டேடா ஏன்னா சார்லி ஏன்னா ப்ராப்ளம் பண்ண வேறு எந்த ஒரு பர்சன்ட்டும் கிடைக்கலையா என்ன, நீ ப்ராப்ளம் பண்ணுறண்டா என்னோட ஜங்குக்கிட்ட மட்டும் ப்ராப்ளம் பண்ண வேண்டியதானே, அவனுக்கும் உனக்கு தானே ப்ராப்ளம். அவனை நீ தானே எனிமீஸ் ஃபைட் பண்ணிகிட்ருக்கீங்க, அட்டாக் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அட்டாக் பண்ணி டெட் ஆகிறதாண்டா, டெட் ஆக வேண்டியதானாடா, அதை விட்டுட்டு ஏன்டா ஏன் சன்ன மேலே கையை வச்ச அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம சார்லியோட டேபிளுக்கு மேலேயே வந்துட்டு உட்காண்டாரு. ஒரு லெக்குக்கு மேலே இன்னொரு லெக்கை தூக்கி போட்டபடி சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் நீ ஜங்குக்கோட ஒய்ஃப் டே தானே, அடா நேம்லேருந்து இல்லாட்டி கரெக்டாக சொல்கிறீங்க, ஜங்குக்கோட ஒய்ஃப் டே நான்டா, குக்கியோட மாமும் நான்டா, உனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ப்ராப்ளம்னா நீங்கள் 2 பேரும் மட்டும் ஃபைட் பண்ணிக்க வேண்டியதானே, என் சன்னுக்கிட்ட ஏண்டா வந்த அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி பேசுனா ஃபைட்டுனா அந்த மாதிரி தான் இருக்கும், ப்ராப்ளம்னா அந்த மாதிரி தான் இருக்கும், நான் எப்போ டோனாலும் யாரை வேணாலும் அட்டாக் பண்ணுவேன், எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணுவேன், இன்றைக்கி என்னடா உன்னோட சன் குக்கே அட்டாக் பண்ணானுங்கிற மாதிரி திங்க் பண்ணுற, உன்னோட டாக்டர் ஜோனா அப்புறம் உன்னோட ஹயாங்ஸ் பிரதர்ஸோட சன்ஸ் எல்லாரும் ஸ்கூல் தானே படிக்கிறாங்க, அவங்கள கூட அட்டாக் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்கள அட்டாக் பண்ணுவேன், அவங்கள அட்டாக் பண்ணுவேன், லாஸ்ட்டில் உன்னோட பேபிஸ் மொத்த பர்சன்ஸையும் கில் பண்ணுவேன், லாஸ்ட்டில் தான் அந்த ஜேகேயை கில் பண்ணுவேனுங்கிற மாதிரி சொன்னோம். கரெக்டாக சார்லியோட நெக்லேயே டே நைஃபை வைக்கிறாரு. என்ன கட்டிக்கிட்டே இருக்கிறேன், என்ன நினச்சிட்ருக்கேன், இங்கே பாருடா இது உன் பிளேஸாகவே இருக்கலாம், நான் இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி உன்னை இதே பிளேஸில் இப்போ கூட கொஞ்சம் அழுட்டுன்னு வச்சுக்கோங்க, இதே பிளேஸில் நீ டெத் ஆகிடுவேன், என்னால் அங்கேருந்து போக முடியும், என்னால் அந்த பிளேஸ்லேருந்து சேஃபாக கூட போக முடியும், நீ ப்ராப்ளம் பண்ணுறது ராங்கான பிளேஸில் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கேன், தேவையில்லாமல் இதுக்காக என்னோடய பேபி மேலே கையை வச்சேன், உனக்கு ப்ராப்ளம்னா அதை ஜங்குக்கிட்ட மட்டும் வச்சுக்கணும், இன்னொரு டைம் என் பேபி மேலேயோ என் பேபிஸ் மேலேயோ யார் மேலேயாவது உன்னோட இந்த ரிவெஞ்ச் டோனிங் திரும்பிச்சு நெக்ஸ்ட் டைம் உள்ளே என்ட்ராக சொல்ல உன்னை மொத்தமாக ஃபினிஷ் பண்ணிடுவேன், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டே அப்படியே அங்கேருந்து போனால் இந்த மூமெண்ட் அப்படியே ஜேகேக்கே தெரிய வந்துருச்சு. டே இங்கேருந்து டேரெக்டாக போய் சார்லிக்கிட்டே ப்ராப்ளம் பண்ண மூமெண்ட் அங்கே இருக்கிற ஜேகேயோட பாடி கார்ட்ஸ் ஒரு பர்சன் சீக்கிரட்டாக இருப்பாங்க, அந்த பர்சன்ஸ் மூலிமா ஜேகேக்கு தெரிய எங்கே பிளான் போட்டுட்டு ஜேகே தான் ஏற்கனவே அவன் டேயை கில் பண்ணணுன்னு தான் திங்க் பண்ணிகிட்ருக்கான், இவன் என்ன அவன் பிளேஸ்க்கே போயிருக்கானுங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி கரெக்டாக சார்லி ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த பிளேஸ்க்கே வந்துட்டுருப்பாங்களா இந்த மாதிரி வந்துட்டு இருந்தான். டே அந்த பர்சன்ஸ்கிட்ட பேசிவிட்டு அப்படியே வெளியே வர மூமெண்ட்டை பாடி கார்டு நோட் பண்ணிவிட்டு எதுக்கு பாஸ் அவரை ஃப்ரீ பண்ணி விட்டீங்க, நீங்கள் டேயை கில் பண்ணணும்னு திங்க் பண்ணிட்டேன்னு மொட்டை ஒர்க்கையும் பண்ணீங்க, டேரெக்டாக அவர் உங்கள் பிளேஸ்க்கே வந்துருக்காரு, அவரை இதே பிளேஸில் கில் பண்ணிட்டா ரிவெஞ்ச் ஏண்டா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி பாடி கார்டு கேட்கவும் சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டுமே பாடி கார்டு சொல்கிறது கரெக்டு தானே, உன் பக்கத்துலேயே வந்துருக்கான், நீ நினச்சிருந்தா அதே பிளேஸில் ஷூட் பண்ணிகிட்டே கில் பண்ணியிருக்கலாம், எதுக்கு ஃப்ரீ பண்ணி விட்டேன், இந்த மாதிரி டக்குன்னு டேயை கில் பண்ணக்கூடாது, டேக்கும் கூட்டி பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியது இருக்குது, டே கூடயே சேர்ந்து அந்த ஜங்குக்கும் பனிஷ்மெண்ட்டில் துடிக்கணும், டக்குன்னு டெட்டாட்டா ஃபீல் இருக்காதுல்ல, பெயின் வேணும்ல, ஆண்டாம் நான் டேயை கில் பண்ணுறது தான், ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணால் அந்த நியூ பர்சன்ஸ் கரெக்டாக என்ட்ராகி
நீ சொன்ன மாதிரியே மற்ற ஒர்க்கையும் நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன் அங்கிள். எல்லா ஒர்க்கையும் நான் குயிக்காகவே இன் பண்ணுறேன். அந்த குக்கி என்னடா மேரேஜ் பண்ணிப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ட் அங்கேருந்து கிளம்புனா குக்கியே மேரேஜ் பண்ணிக்க போகிறலாம். என்ன சொல்கிறா உன்னோட சிஸ்டரோட டாக்டர்? என்ன மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், போக போக உனக்கு எல்லாம் புரியும். அந்த பிளேஸில் குக்கியை மேரேஜ் தான் பண்ணிப்பா. மேரேஜ் பண்ணி இங்கேருந்து போன அடுத்த செகண்ட் டைம் தேக்கிட்ட ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் பண்ணுவா. ஹவுஸ்குள்ளே 1 by 1 ப்ராப்ளம் என்ட்ராகும். டென்ஷன் ஆவான். தான் எல்லா தப்பும் பண்ணானுங்கிற மாரி மேலேயே மொத்த பழியும் விழும். மொத்தமாக உடஞ்சி போய் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முன்னாடி தன்னைத்தானே அழிச்சிப்பான். அந்த அளவுக்கு நான் மொத்த ஒர்க்கையும் கொண்டு வருவேன். ஜேகே தான் கண்ணு முன்னாடி தன்னோட பேபி பெயினில் துடிச்சிட்டு தகரட பாட்டு அவன் துடிக்கணும். அவன் மட்டும் இல்லை, அவனோட மொத்த ஃபேமிலியும் துடிக்கணும். அதுக்கு தான் பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டேன். எப்போ அங்கேருந்து ஃப்ரீயாக போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சார்லி இந்த மாதிரி பேசினா குக்கியை எப்படி இந்த கேர்ள் மேரேஜ் பண்ணிப்பானுங்கிற மாதிரி சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். கரெக்டாக நம்ம டே அந்த பிளேஸ்லேருந்து அவரோட கார் எடுக்க வந்தா. கரெக்டாக டேயோட கார்கிட்ட ஜேகேவோட கார் என்ட்ராயிருக்கும். ஜேகேவோட கார்கிட்ட பட்டுட்டு கொஞ்சம் ஷாக் ஆகி நம்ம டே அப்படியே திரும்பினோம். டேக்கு ஒரு ஸ்லாப் உண்டு. விழுந்த ஸ்லாப்லேயே நம்ம டே திரும்பி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணவும் டேயோட ஆன்சர் கிரிப்பை பிடிச்ச வேகத்திலேயே காருக்குள்ளே புஷ் பண்ணப்படியும் டேயை நேராக ஹவுஸுக்கே கூட்டு வந்துட்டாரு. ஹவுஸில் டேயோட ரூமில் தான் டேயை கொண்டு வந்து பெட்ரூம்குள்ளே புஷ் பண்ணப்படி டோரை க்ளோஸ் பண்ண பொசிஷன்லேயே நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சி முதல்ல அவனோட பிளேஸ்க்குள்ள என்ட்ரான, என்ன மாதிரி திங்க் பண்ணி நீ அவனோட பிளேஸ்க்குள்ள பாடி கார்ட்ஸ் யாரும் இல்லாமல் ப்ராடக்ட் எந்த ஒரு ப்ராடக்ட் இல்லாமல் அவனோட பிளேஸ்க்குள்ள நீ எப்படி என்ட்ரான? டேயாங், நான் உன்னை ஹவுஸில் தானே கொண்டு வந்து விட்டேன், எப்படி நீ அந்த பிளேஸுக்கு போன அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் பயங்கரமாக திட்டின பொசிஷன்லேயே இப்போவும் டேக்கு ஒரு ஸ்லாப் உள்ளது. இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணால் அவன் ஏன் சண்டையை அட்டாக் பண்ணுவான், நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி டே கோமா இந்த மாதிரி பேசினா. அதான் டாடா நான் இருக்கிறோம்ல, ஏன் டாடா நீ மட்டும்தான் பனிஷ் பண்ணுவியா, மாமா என்னால் பனிஷ் பண்ண முடியாதா? இங்கே பாரு ஜங்குக்கு, என்னோடய பேபி யாராவது அட்டாக் பண்ணணும்னு திங்க் பண்ணால் கண்டிப்பாக நான் 100% அட்டாக் பண்ணுவேன், கீல் பண்ணுவேன். அது என்னோட ரைட்ஸ். நீ எதுக்காக இந்த மாதிரி இப்போ என்ன ஸ்லாப் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்குள்ளேயும் பயங்கரமாக ஃபைட் ஆகிற மூமெண்ட்டுக்கு டேயை பயங்கரமாக திட்டின பொசிஷனில் நான் சொல்கிற ரெடியும் உன்னால் கேட்க முடியல. உன்னை ஃப்ரீ பண்ணி ஹவுஸை விட்டு வெளியே போக வைக்க போயிட்டேனே, நான் உன்னை ஹவுஸில் விட்டுட்டு போனால் நீ அவனோட பிளேஸ்க்கே போவேன். அந்த பிளேஸில் அவன் உன்னை ஏதாவது அட்டாக் பண்ணி உனக்கு ஏதாவது ஒன்றா இருந்தால் யார் எடுக்கிற எக்ஸ்பெக்ட் எடுத்துக்கிறது? உன்னை இந்த ஹவுஸ்லேருந்து ஃப்ரீ பண்ணி வெளியே விட்டுற மாட்டியா? அது மட்டும் இல்லை, கொஞ்சம் உன்னை சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு உன்னோட இந்த இன்னசென்ட் லுக்கை சேஞ்ச் பண்ணி மாஃபியா லுக்குக்கு மாற்றினோம்ல, அப்போ இந்த மாதிரி தான் நீ என்னை எடுத்து பேசுவேன். என் சன்னை அவன் அட்டாக் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி அட்டாக் பண்ணியிருந்தா அந்த பிளேஸ்க்கு நீ டேரெக்டாக போய் இந்த மாதிரி பேசுவியா? அவன் உன்னை கில் பண்ணியிருந்தா அதெல்லாம் அவன் ஒன்றும் என்னை கில் பண்ண மாட்டான். நீ பாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்தில் திட்டின பொசிஷன்லேயே வர உங்ககிட்ட இருந்து எனக்கு ரெஸ்பெக்ட் மொத்தமாக குறைஞ்சிருச்சுட்டே. இப்போல்லாம் ஏண்டா இந்த ஜொங்குக்குங்கிற ஒரு பர்சன்ட் உனக்கு இருக்கிறதுன்னு தெரியல, உனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கானுங்கிற ஃபீலும் இல்லை. நான் ஏதோ உனக்கு இந்த பிளேஸில் யூஸ் பண்ணுற திங்ஸ் மாதிரி தெரியுது. தேவைன்னு சொல்ல ஹஸ்பண்டுங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்னை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இருக்க சொல்லியே என்கிட்ட எந்த ஒரு பர்மிஷனும் கேட்காம, என்கிட்ட எந்த ஒரு டிசிஷனும் எடுக்காமல் டேரெக்டாக நீ அவன் பிளேஸ்க்குள்ள என்ட்ராக்கனா, அப்போ எனக்கு அந்த அளவுக்கு தானே ரைட்ஸ் இருக்குது. என்னோடய ரைட்ஸ் அவ்வளவுதான்ங்கிறது புரிஞ்சிடுச்சு. நீ எனக்கு உன்னோட ஹார்ட்டில் உன்னோட திங்கிங்கில் என்னை எந்த பிளேஸில் வச்சுருக்கணுங்கிறது இந்த ஒர்க்கில் எனக்கு புரிஞ்சிடுச்சுங்கிற மாதிரி கோவத்தில் திட்டினபடியே நம்ம ஜொங்கு கம்பெனி ரூமை விட்டு வெளியே போனால், டேடா ஜொங்குக்கு நீ என்ன மாதிரி பேசிட்டு போகிற? அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜொங்குக்கு, நான் எப்படி அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுவேன், நான் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கிட்ட பேச அவரை ட்ரை பண்ணால் மிம்மாமு ஜான்டாடு பாய்ஸஸ்லேருந்து எல்லாருமே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ரொம்ப ஷாக்கானா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பேபிஸுமே இந்த சவுண்டை மட்டும் கேட்டபடி தான் ஹாலில் நின்றுட்டுருப்பாங்க. குக்கியுமே ஹவுஸ்குள்ளேன்றவர் ஜங்கு கட்டின பொசிஷன்லேயே ரூமை விட்டு வெளியே வர டோன் ஜங்குக் நான் பேசுகிறது கேளு ஜங்குக், 1 மினிட்ங்கிற மாரி ஜங்குக்கை ஃபாலோ பண்ணபடியே வேண்டாம் இக்னோர் பண்ணபடியே ஜங்குக் அப்படியே கார் எடுத்துகிட்டு போகிற மூமெண்ட்டை மட்டுமே குக்கி நோட் பண்ணுறாரு. கோபராடாம், ஐயோ ஏதோ ப்ராப்ளம் போலுக்கே, என்ன ப்ராப்ளமாக இருக்கும்,
நீ தாண்டா அந்த பெரிய ப்ராப்ளம். மேம் கூட நீ போயிருந்தா டேட் இந்த மாதிரி கோவப்பட்டிருப்பாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோபுராவை திட்டினபடியே நம்ம டே நோட் பண்ணோம். டே அப்படியே மெயின் டோர்கிட்ட நிற்கிறத நம்ம மேம் நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு டே, நீ எதுக்காக இந்த மாதிரி அவசரப்பட்ட? அந்த பசங்களோட பிளேஸ்க்கு நீயே என்றான? உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ஜொங்குக்கு பற்றி நீ திங்க் பண்ணி என்ன? நாங்கள் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் அதை ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். உன்னை யார் டேரெக்டாக முதல்ல அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ரானது? அவன் உன்னை ஏதாவது அட்டாக் பண்ணியிருந்தா ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? சரி விடு, நீ முதல்ல டென்ஷன் ஆக்காத. அவன் ஏதோ கோவத்தில் போயிருக்கான், எல்லாம் கிளியர் ஆயிரும். நீ வா முதல்ல அப்படிங்கிற மாதிரிட்டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம். ஏதோ ஒரு ப்ராப்ளம் போடுக்கே, கண்டிப்பாக நம்மளை அட்டாக் பண்ண வேண்டிய பர்சன்ட் அலாட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி குக்கி இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அப்படியே காலேஜ் ஒர்க்கு கிளாஸ் ஒர்க்ஸ்லாம் பேபிஸ் பண்ணி முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. தான் அப்படியே அவரோட பெட்ரூம்லேயே உட்காந்துருக்காரு. நைட்டு 11 ஆயிடுச்சு. இன்னுமே ஜொங்குக்கு ஹவுஸுக்கு வரல. 12 ஆகுது, இப்போவுமே ஹவுஸுக்கு வரல. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வர மொமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி ஜொங்கு கூட நம்பருக்கு அப்படியே கால் பண்ண போனோம். கரெக்டாக அந்த பெட்ரூம் டோரை நம்ம ஜொங்குக்கு ஓப்பன் பண்ணபடி ரூம்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. இந்த மாதிரி ஜொங்குக்கு என்ட்ரு ஆகிற மொமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே மொபைலை வச்சபடி நேராக ஜொங்குக்கிட்ட தான் பேசுறதுக்கு வருவார். அந்த மாதிரி வேண்டாம், நம்ம ஜொங்குக்கிட்டேயே இக்னோர் பண்ண பொசிஷன்லேயே நேராக போகிறாரு. அவரோட மாஃபியா ட்ரெஸ்ஸஸ் அது எல்லாத்தையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணபடி ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே நேராக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி பெட்டுக்கு வருவார். அந்த மாதிரி பெட்டுக்கு வந்தோம். ஜங்குக்கு பேக் சைடில் தான் நம்மகிட்டே நடையாக நடந்துக்கிட்டு இருக்காரு. ஜங்குக் நான் சொல்கிறது கேளு ஜங்குக், 1 மினிட் ஜங்குக், நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக் பின்னாடியே நடந்துக்கிட்டு இருந்தான். ஜங்குக் அப்படியே நேராக பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டான். ஜங்குக் பக்கத்துலேயே பெட்டில் உட்காந்தபடி ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ண வேண்டாம். ஜங்குக் அப்படியே ஹேண்ட்ஸை தட்டி விடுறாரு. எதுக்காக ஜங்குக்கு இந்த மாதிரி கோவப்படுற? உண்மையிலேயே எனக்கு உன் மேலே நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. நான் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணல. எனக்கு கோவம் வந்துருச்சு, என் கோவத்தில் தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். நீ ஏன் இந்த மாதிரி திங்க் பண்ணுற? எப்போதுமே நான் அந்த மாதிரி திங்க் பண்ணதே கிடையாது. ப்ளீஸ் ஜங்குக், உண்மையிலேயே நான் உன்னை அந்தளவுக்கு ரெஸ்பெக்டாக தான் திங்க் பண்ணுறேன். நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். இனிலாம் இந்த மாதிரி டேரெக்டாக அந்த பிளேஸ்க்கெலாம் போக மாட்டேன்ங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருந்தா நம்ம ஜங்குக் எதுவுமே பேசாமல் ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணபடி பட்டிருக்கிறது பட்டுட்டு ஒரு மாதிரி பெயின் ஆகி ஒரு மாதிரி ஜங்குக்கோட ஃபேஸையே பார்த்துட்டு இருப்பார். அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா ஒரு 1/2 hour ஆகுது. ஜங்குக் எதையுமே பேசுங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு நேராக டெரஸில் தான் இப்போ உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி டெரஸில் உட்காந்துருந்தேன். டேயோட ஐஸ்லாண்டு கலங்கிருக்குது. நான் இப்போ என்ன தப்பா பண்ணிவிட்டு அவன் என் சன்னையை அட்டாக் பண்ண திங்க் பண்ணான். அவனை பனிஷ் பண்ணதுக்கு இவன் என்னை இந்த மாதிரி இக்னோர் பண்ணுறானே. நான் ரெஸ்பெக்டாக திங்க் பண்ணலையா? நான் ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா? ஏன் இந்த மாதிரி பேசுகிறேன்? போய்ட்டு நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தெரியாமல் பண்ணதுக்காக இப்படியா இக்னோர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இந்த மாதிரி க்ரை பண்ணிட்டு இருப்பாரா. எங்கே டைம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. ஜங்குக்கு அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா பக்கத்தில் பெட்டில் இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டில் ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகி டக்குன்னு பெட்ரூமை ஓப்பன் பண்ணபடி நேராக குக்கியோட ரூமுக்கு வராரு. குக்கியோட ரூம்லேயும் இல்லாத பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க ஜானோட ரூம் டோரையும் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜானோட ரூம்லேயும் இல்லாத பார்த்துட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகி இவன் எங்கே போனானுங்கிற மாதிரி ஹாலில் கீழே இறங்கி ஹாலில் தேடுறாரு, கார்டன் சைட்லேயும் போய் தேடுறாரு. எல்லா பக்கத்துலையும் தேடிட்டு இருந்தா டெரஸில் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கா. அந்த மூமெண்ட் டேயோட ட்ரெஸ்ஸஸ் அந்த இது தெரியுது, டேயோட ட்ரெஸ் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கார்டன் சைடில் நின்று நோட் பண்ண நம்ம ஜங்குக்கு தான் நேராக டெரஸ்க்கு வர. அந்த மாதிரி டெரஸ்க்கு இருந்தால் அங்கே இருக்கிற சோஃபாவில் தான் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக அப்படியே ப்ராடக்ட் தள்ளி தூக்குறாரு. இந்த மாதிரி தூக்குனா அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு இந்த மாதிரி தூக்குற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேச ட்ரை பண்ணுவோம். நம்ம ஜங்குக்கு தூக்கிட்டு வீட்டிலேயே பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சோம். இப்படி ஸ்லீப் பண்ணபடி படுக்க வச்சுட்டே தான் விட்டு மூவ் ஆகிற ஜங்குக்கோட அந்த ஷார்ட்டை க்ரிப்பாக பிடிச்சபடி இழுக்கிற மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி டேக்கு மேலே ஓவரானபடி ஜங்குக் டேக்கிட்ட க்ளோஸ் ஆகுனா ஏன் ஜங்குக்கு மேலே இவ்வளோ கோவப்படுற? அதான் நான் சொல்கிறோம்ல, இன்னிலாம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எந்த ஒரு ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் கோவப்படாத ஜங்குக், இப்படிலாம் இக்னோர் பண்ணாத, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேயோட ஐஸ்லேருந்து அவ்வளோ டேரி வருது. இந்த மாதிரி டேரி வேணாம்,
ஜேகேயால் தான் பார்க்க முடியல, டேயோட ஐஸில் டீரி வருது. இந்த மாதிரி டே க்ரை பண்ணுற மூமெண்ட்டுக்கு டேயோட டீரியை லைட்டாக அவாய்ட் பண்ண போயிடு, டேயோட லிப்லாம் அப்படியே கிஸ் பண்ண போயிடு. சரி ஓகே, நான் எதுவும் கோவப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி கிஸ் பண்ண பொசிஷன் இருக்க மூமெண்ட்டுக்கு நம்ம டேயே ஜேகேயோட நெக்கை ஹோல்ட் பண்ண போயிடு. சாஃப்டான அந்த பிக்கீஸை லிப்லாக்காக மாட்டுவாரா, ஜேக்கியும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுவாரா. இந்த மாதிரி 2 பேருமே பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருந்தா, டேட் எதுக்காக ஏன் ரூமுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி குக்கி கரெக்டான ரூம்குள்ளேன்றான்னா, டக்குன்னு 2 பேருமே கிஸ் பண்ண மூமெண்ட்டை பிரேக் பண்ண பொசிஷன்லேயும் டே அப்படியே பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டான். ஜங்குக்குனா, ஏன்டா டே கிஸ் தானடா பண்ணிட்டு இருந்தேன், டக்குன்னு வந்தாடா அப்படி கெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியை நோட் பண்ணா, சொல்லுங்கடா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் ரூமுக்கு எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னோட திங்ஸ் ஒன்று காணல, அதான் தேடி வந்தேன், கிடச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி குக்கி கேட்டா, கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணான். சரி டாட், மாமா என்ன பண்ணுறாங்க, என்னை காலேஜுக்கு ரெடி பண்ணல, ஆமாம் அவன் 5 வயசு பையன், இவனை ரெடி பண்ணி விட்றாங்க, போடா அங்கே 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ முதல்ல காலேஜுக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும்,